இன்றைக்கு நாம் சில காரியங்களை நாம் தியானிக்கலாம். இன்றைக்கு ஒரு என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, சிறு பெண்ணினுடைய குணங்களை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அதெல்லாம் நல்லா கவனிங்க. அதாவது இன்றைக்கி குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரையா ஆலோசனையா அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கலாம். அதனால் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அதனால் பிள்ளைகளை வைத்திருக்கிற பெற்றோர் நீங்கள் நன்றாய் கவனிங்க. சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் ஒருவேளை இருந்தீங்கன்னா நீங்கள் நல்லா கவனிங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. நாம் எடுத்துக்கொள்ளலாம் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 இன்றைக்கு நமக்கு 16 முடிய வரைக்கும் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். இதை நீங்கள் வாசிக்க வேண்டாம், நான் சொல்லுகிறேன், கவனியுங்கள். இன்றைக்கு இந்த பகுதியில் விட்டு நம்ம எங்கேயும் போகிறதில்லை. இன்றைக்கு இந்த சீரிய படைத்தலைவன் நாகமானும் அவர்கள் வீட்டில் இருந்த சின்ன பெண்ணும் இந்த கருப்பொருளை கொண்டு, தலைப்பை கொண்டு இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனியுங்கள். இந்த 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். கர்த்தர் அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். ஆமென், ஹல்லேலூயா. முதல்ல இந்த சீரிய தேசம் எப்பேற்பட்டது? முதல்ல வரி சொல்லுகிறது, சீரிய ராஜா. சீரியா அப்படின்னா அது ஒரு தேசம். இந்த சீரிய தேசம் எப்பேற்பட்டது அப்படின்னா அதை முதல்ல உங்களுக்கு இன்ட்ரோ நான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம செய்தியை சிறு பெண்ணை பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படிங்கிறதுனால இந்த சீரிய தேசம் என்ன, நாகமான் என்பவர் யார் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் முதலாவது நான் சொல்லுகிறேன். கவனிங்கள். முதல் சீரிய தேசம் அது பாலஸ்தீனத்துக்கு அடுத்ததாய் இந்த சீரிய தேசம் இருந்தது. இதனுடைய முதல் பெயர் என்ன அப்படின்னா ஆராம். சீரிய தேசத்துக்கு முதல்ல என்ன பெயர் இருந்துச்சுன்னா ஆராம் அப்படிங்கிற ஒரு பெயர் இருந்தது. இது தாவீதனோட இந்த சீரிய தேசம் என்ன பண்ணா யுத்தத்துக்கு தாவீதோட பல முறைகள் தோற்றிருக்கிறது. தாவீது ஆளுகிற வரைக்கும் இந்த சீரிய தேசம் தாவீதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. யாருடைய ஆட்சியில? தாவீதுடைய ஆட்சியில இந்த சீரிய தேசம் தாவீதனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருந்தது. ஆனால் தாவீதனுடைய நாட்கள் முடிந்து, சாலமோனின் நாட்கள் முடிந்து, ரெகோபயாமின் நாட்கள் வரும் பொழுது இந்த சீரிய தேசம் ஜெயம் கொண்டு, வெற்றி கொண்டு அது தனி நாடாய் உருவானது. இந்த சீரிய தேசத்தினுடைய படை தலைவன் தான் யார் அப்படின்னா நாகமான். இந்த நாகமான் என்ன பண்றாருன்னா, தன்னுடைய தேசத்துக்காக பல வெற்றிகளை தேடி கொடுத்த ஒரு பெரிய படைத்தலைவனாய் இந்த தேசத்தில் இருக்கார். இவர் தான் யாருன்னா நாகமான். இப்போ இதான் தேசத்தை பற்றி நாம் அறிய வேண்டியது. அடுத்து நாகமானை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த நாகமான் யார் அப்படின்னா ஒரு படை தலைவன். நாகமான் யாரு? படைத்தலைவன். இவர் யார் அப்படின்னா ஒரு அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவர். தன்னுடைய ராஜாக்களோடு தன்னுடைய மந்திரிகளோடு சேர்ந்து ஒரு அந்நிய தெய்வத்தை வழிபடுகிறவர் தான் யார்னா இந்த நாகமான். இவர் ஒரு பெரிய மனுஷன். இந்த முதல் வசனத்திலே சொல்கிறோம், ஒரு பெரிய மனுஷன், அதாவது ஒரு செல்வந்தன், பணம் செலுத்தவர், கொஞ்சம் பெரிய ஆள் அப்படின்னு கூட சொல்லலாம். யார் அப்படின்னா இந்த நாகமான். அடுத்தது இவர் மகா பராக்கிரமசாலி. யார் இவர்? மகா பராக்கிரமசாலி. இந்த நாகமான் யாருன்னா மகா பராக்கிரமசாலி. யுத்தத்துக்கு போனால் நிச்சயம் அவர் ஜெயிச்சுட்டு வந்துடுவார். அப்பேற்பட்ட வல்லமை உடையவர் தான் யார் அப்படின்னா இந்த நாகமான் என்பவர். அப்புறம் இவர் இப்படி நிறைய ஜெயிச்சுட்டு வர்றதுனால, நிறைய பணம் இருக்கிறதுனால, செல்வம் இருக்கிறதுனால இவர் ரொம்ப பெருமையானவர், ரொம்ப கோபக்காரர், ரொம்ப கர்வமுடையவர் அப்படின்னு கூட இவரை நம்ம சொல்லலாம். ரொம்ப கொடுமையான மனுஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படின்னா இது கீழே 2ஆம் வசனத்துலன்னா அதில் வாசிச்சா உங்களுக்கு நான் அதை சொல்கிறேன். ரொம்ப பெருமையான ஆளு, ரொம்ப நான் தான் பெரிய ஆள், நான் போனேன்னா ஜெயிச்சிடுவேன், எங்கிட்ட யாரும் மோத முடியாது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பெருமையான மனிதர் தான் யார்? இந்த நாகமான். அடுத்து கொஞ்சம் கர்வமுடையவர். நான் இப்படி தான் இருப்பேன், இப்படி தான் செய்வேன், நீங்கள் தான் வரணும், நீங்கள் தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கர்வமுடைய ஆள். அப்படி யார்? இவர் நாகமான். இவர் இப்படி இருந்தாலும் ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. என்னன்னா இவர் ஒரு குஷ்டரோகம் உள்ளவர். அதே 5ஆம் வசனம் முதல் வசனம் சொல்லுகிறது, பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். எவ்வளோ இவர் நல்ல பராக்கிரமசாலியா, பணம் படித்தவரா, செல்வம் படித்தவரா இருந்தாலும் எப்படி இருக்காரா? குஷ்டரோகியா இருக்கார். கவனிங்க. இந்த
பராக்கிரமசாலியாகிய நாகமான் ஒரு குஷ்டரோகம் உள்ளவன். இவன் எவ்வளவுதான் பணம், செல்வம், ஆஸ்தி, அந்தஸ்து, படைத்தலைவன், பராக்கிரமசாலியா இருந்தாலும் ஒரே ஒரு வீக்னஸ் பாயிண்ட் இருக்கு. என்ன அப்படின்னா, அவனுக்குள்ள என்ன இருந்துச்சா? குஷ்டரோகம் அப்படிங்கிற வியாதி இருந்துச்சு. இப்போ இந்த குஷ்டரோகம் எதை குறிக்கிறது அப்படின்னா, குஷ்டரோகம் பாவத்தை குறிக்கிறது. குஷ்டரோகம் எதை குறிக்கிறது? பாவத்தை குறிக்கிறது. குஷ்டரோகம் எப்படி, குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் என்ன பண்ணுவானா அப்படின்னா, தீட்டு 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 தீட்டுன்னு கத்திக்கிட்டே போவான். ஏன்னா அவன் பக்கத்தில் யாரும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் ஒரு தீட்டுள்ள மனுஷன் தான் யாரு? குஷ்டரோகம். அதுபோல தான் பாவம் உள்ள மனிதன், அதாவது பாவம் செய்கிறவர்கள் நிச்சயமாய் தீட்டுப்பட்டவர்களாய் பரிசுத்தம் இல்லாதவர்களாய் தான் காண முடியும். அது ரெண்டாவது, குஷ்டரோகம் உள்ள மனிதர்கள் அவருடைய ஆரோக்கியத்தை, குஷ்டரோகம் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியத்தை முற்றிலுமாய் அழித்துவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக கை கால்லாம் அப்படியே அழுகிட்டு வந்து உன்னுடைய முழு ஆரோக்கியத்தை குஷ்டரோகம் என்ன பண்ணும்? அழிச்சிரும். அதுபோல் பாவமும் மனிதனுக்கு வியாதியை கொண்டு வந்து மனுஷனை என்ன ஆயிரும்? அழிச்சிரும். மூன்றாவது, குஷ்டரோகம் உள்ள மனிதர்கள் எப்படியும் தனிமைப்படுத்தி மட்டும்தான் வைக்கணுமே தவிர, அவங்க குஷ்டரோகமாக இருக்காங்கன்னு நம்ம ஒன்றா சேர்த்து வச்சோன்னா அந்த வியாதி எல்லாருக்குள்ளேயும் பரவும். அப்போ குஷ்டரோகம் உள்ள மனிதர்களை எப்பயும் என்ன பண்ணணும்? தனிமைப்படுத்தி எல்லாரை விட்டு பிரித்து தான் நம்ம வைக்கணும். அதுபோல் பாவம் நம்ம எல்லாரை விட்டு நம்ம பிரிச்சிடும். ஒரு தேவ மனிதர் சொல்கிறாரு என்ன அப்படின்னா, அதாவது பாவம் நம்ம செஞ்சோம் அப்படின்னா, நம்ம பாவம் செஞ்சோன்னா நாம் நேசிக்கிறவர்களையும் இறக்க நேரிடுமா, நம்மளை நேசிக்கிறவர்களையும் இழக்க நேரிடுமா? நம்ம பாவம் செஞ்சோம் அப்படின்னா நாம் யாரை நேசிக்கிறோமோ அவர்களிடத்திலும் நமக்கு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுமா, நம்மளை நேசிக்கிறவர்களையும் இடைவெளி வரும். அப்போது நம்ம பாவம் மனிதனை விட்டு நம்மை பிரித்து விடும். அடுத்தது, இந்த குஷ்டரோக வியாதி ஒரு மனுஷனுடைய ஜீவனை அழிச்சிடும். அவ்வளோதான். ஆயில் குஷ்டரோக வியாதி வந்துச்சுன்னா இன்னும் இவ்வளோ நாள் தான் உயிரோடு இருப்பான் அப்படின்னு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. 5 வருஷமோ 2 வருஷமோ வியாதி கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிருச்சுன்னா அவ்வளோதான், குஷ்டரோகம் உள்ள மனிதர்கள் ஆயுள் முடிந்துவிடும். அதுபோல தான் பாவமும் ஒரு மனுஷனுடைய வாழ்வை என்ன பண்ணிடும்? நிச்சயமாக அழிச்சிடும். அதனால சொல்கிறாங்க, பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து. ஓகே, இந்த குஷ்டரோகம் உள்ள மனிதன் தான் யார் அப்படின்னா இந்த நாகமான். இப்போ நம்ம தியானிக்கலாம். இப்பேற்பட்ட கோபம் கொண்ட கொடூரமான கர்வமுடைய மனுஷன் தான் யார் அப்படின்னா நாகமான். இவர் என்ன பண்றாருன்னா, 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். சீரிய தேசத்திலிருந்து தண்டிகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். இப்போ இவன் யாரை போய் சிறை பிடிச்சிட்டு வரான் அப்படின்னா, ஒரு சின்ன பெண்ணை, இங்கிலீஷ் பைபிளில் யங் கேர்ள் அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஒரு சின்ன பெண்ணை, அதாவது தோராயமாக அவங்களோட ஏஜ் சொல்கிறாங்க, ஒரு 10லிருந்து ஒரு 18க்குள்ள ஒரு சின்ன பெண்ணாக, வேலை செய்வதுக்கேற்ற ஒரு சின்ன பெண்ணாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கவனிங்க, இந்த சின்ன பெண்ணை யார் சிறைப்பிடிச்சிட்டு வரா? இந்த நாகமான் வந்து சிறைப்பிடிச்சிட்டு வராரு. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ கொடூரமான மனுஷனாக இருப்பான்னு. கொஞ்சம் கூட ஒரு பெரிய மனிதர்களை அடிமைப்படுத்தி வேலைக்கு வச்சா கூட பரவாயில்ல. ஆனால் இப்போ ஒரு சிறு பெண்ணை என்ன பண்ணுறான்னா அடிமைப்படுத்தி கொண்டு வந்து அவர்களை தன்னுடைய வீட்டிற்கு வேலைக்காக அவளை அமர்த்துக்கிறான். அப்போது அந்த 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 சிறு பெண்ணை நினச்சி பாருங்களேன், எவ்வளோவா அழுதுருப்பாங்க. அப்பாவை விட்டு பிரிச்சுட்டானே, எங்கள் அம்மாவை விட்டு பிரிச்சுட்டானே, நான் இருந்த எங்களுடைய இடத்த விட்டு பிரிச்சுட்டானே அப்படின்னு சொல்லி ரொம்ப வேதனை அடைஞ்சிருப்பா. ஆனால் அதை எதையுமே கண்டுக்காமல் கடினப்படுத்தி கொண்டு அந்த சிறு பெண்ணை என்ன பண்ணுறாருன்னா இவர் சிறை பிடிச்சி கொண்டு வந்து தன்னுடைய வீட்டு வேலைக்காக வைத்திருக்கிறார். இப்போ இந்த சிறு பெண் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே 5ஆம் அதிகாரம் 2வது வசனம் கடைசி சொல்லுகிறது, அவள் நாகமான் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இப்போ இந்த சிறு பெண்ணுடைய வேலை என்னன்னா, பணிவிடை செய்து வீட்டில் பணிவிடை செய்து கொண்டிருக்கிற வேலை தான். இப்போ இந்த சிறு பெண்ணினுடைய குணங்களை தான் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கவனிங்கள், இதிலிருந்து தான் உங்களுக்கு நான் கர்த்தருடைய வார்த்தையை நான் சொல்ல போகிறேன். கவனிங்கள், கர்த்தர் நல்லவர். இப்போ இந்த சிறு பெண்
ரொம்ப வேதனையோடு வந்து என்ன இப்படி சிறைப்பிடிச்சு கொண்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி வேதனையோடு இந்த நாகமானுடைய வீட்டில் வேலைக்கு என்ன பண்ணுறேன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நாகமான் எவ்வளவுதான் ஆஸ்தி உடையவனாக இருந்தாலும், அந்தஸ்து உடையவனாக இருந்தாலும், பணம் உடையவனாக இருந்தாலும், செல்வம் உடையவனாக இருந்தாலும், அவன் எவ்வளோ சந்தோஷமாக யுத்தத்துக்கு போய் ஜெயிச்சுட்டு வந்தாலும் வீட்டுக்கு வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் கலட்டி, தலைக்கவசம் போட்டிருக்கிற இந்த கவசம் எல்லாம் கலட்டி சேரில் உட்காந்தா அவன் மனசு ஒரு பாரப்படுது. என்னன்னா, எனக்கு இந்த குஷ்டரோகம் வந்துருச்சு, என் கை இப்படி அழுக போகுது, என் கால் இப்படி அழுகிட்டே வருது, என் சருணை இப்படி பாடுபடுது அப்படின்னு சொல்லி அவனுடைய மனது என்ன பண்ணுதுன்னா ரொம்ப பாரப்படுது, கவலைப்படுது. அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு சொல்லி என்ன பண்ணுதுன்னா அவன் சேரில் உட்காந்து அப்படியே யோசிக்கிறான். நம்மளாக இருந்தால், இந்த சூழ்நிலையில் நம்ம இருந்தால் என்ன பண்ணுவோம்? நம்ம இந்த சூழ்நிலையில் இப்படி ஒரு நாகமான், இப்படி நம்முடைய இந்த எஜமான் வந்து இப்படி உட்காந்துருக்காரு, நம்ம இப்படி சிறைப்பிடிச்சு கொண்டு போயிட்டாங்க. இப்படி நம்ம அந்த வீட்டில் சிறைப்பிடிச்ச ஆளாக இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? டேய் பாவி மனுஷா, நீ செஞ்ச பாவம் உன்னைய சும்மா விட்டுருமா? நீ என்ன அங்கிருந்து எங்கள் அப்பா விட்டு எங்கள் அம்மா விட்டு பிரித்து கொண்டு வந்தியே, அந்த பாவம் உன்னைய சும்மா விட்டுருமா அப்படின்னு கேட்போமா? கேட்டிருக்க மாட்டோமா? உங்கள் அப்பாவோ, உங்கள் அம்மாவோ, உங்கள் டீச்சரோ, உங்கள் வாத்தியாரோ யாராவது ஒருத்தர் உங்களை நல்லா திட்டிட்டு பாத்ரூம்குள்ளே போகிறாங்கன்னு வைங்களேன், போன ஆள் வலிக்கு விழுந்து வந்தாருன்னு வையன், என்ன சொல்லுவான்? தெரியும்டா, நீ அத்தனை பேச்சு பேசும் போதே எனக்கு தெரியும், நீ விழுந்தது நல்லா தான் இருக்குது அப்படின்னு எவ்வளோ சிரிக்க முடியுமோ, எவ்வளோ சந்தோஷப்பட முடியுமோ, எவ்வளோ ஆனந்தப்பட முடியுமோ ஆனந்தப்பட்டு நீ பேச்சின பேசுக்கு ஆண்டவரே உன்னை தண்டிச்சிட்டாருன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான். அப்படி தானே? ஆனால் இந்த சிறு பெண்ணை கவனிங்கன்னா, அவ தன்னுடைய எஜமான் இப்படி வியாதிப்பட்டிருக்கிறத பார்த்து அவ சிரிக்கவோ சிந்திக்கவோ இல்லை அவளை அதை குறித்து கொஞ்சம் சந்தோஷப்படவோ அவ இல்லை. மாறாக அந்த முதல்ல என்ன பண்ணுறா அப்படின்னா, தன்னுடைய எஜமானுக்காக நன்மை செய்கிறார். தீமை செய்த தன்னுடைய எஜமானுக்கு பதிலாக முதலாவது நன்மை செய்கிறார். முதலாவது அவரிடத்தில் நாம் பார்க்கிற குணம் என்னன்னா, தனக்கு தீமை செய்த தன்னுடைய எஜமானுக்கு நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு. தன்னுடைய எஜமான் இப்படி கொடூரமான மனுஷனாக இருந்தாலும், தன்னுடைய எஜமான் இப்படி தன்னையே சிறைப்பிடிச்சு கொண்டு வந்திருந்தாலும், பதிலுக்கு அவளுடைய வியாதியை கண்டு, அவளுடைய பிரச்சனைகளை கண்டு அவள் சந்தோஷப்படாமல் தன்னுடைய எஜமானுக்கு நன்மை செய்யணும், எப்படியாவது அவளை காப்பாற்றிடணும்னு முதல்ல அவள் நினைக்கிறா. என்ன பண்ணுறா? எப்படியாவது தன் எஜமான முதலாவது காப்பாற்றணும், தன்னுடைய ஆண்டவருக்கு, தன்னுடைய எஜமானுக்கு நன்மை செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறா. அப்போ முதலாவது இந்த சிறுப்புன்றது நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நமக்கு தீமை செய்தவர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று இந்த சிறுப்பை நமக்கு முதலாவது கற்றுக் கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்க்குறோம், தன் தெய்வத்தை தன்னோடு கூட வைத்திருந்தாள். ரெண்டாவது அவள் என்ன கற்றுக்கிறோன்னா, தன் தெய்வத்தை தன்னோடு கூட வைத்திருந்தாள். அதை நீங்கள் 3வது வசனம் ஃபஸ்ட்டு வாசிங்கன்னா, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற அப்படின்னா, முதல்ல இந்த சிறு பெண்ணை கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இவ சிறு பெண்ணா, ஆனால் இவள் சிறு பெண்ணாக இருந்தாலும் இவர் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து சிறைபிடிக்கப்பட்டு வந்ததுனால இவருடைய தாயும் இவருடைய தகப்பனும் சிறு வயதிலிருந்தே நல்லா ஜபத்தில், வேதத்தில், ஆண்டவரை பற்றி, வசனத்தில், சத்தியத்தில், பைபிள் வசனம் அப்படின்னு சொல்லி சிறு வயதிலிருந்தே அந்த பெண்ணை, அந்த சிறு பெண்ணை ஆண்டவருடைய வழிகளில் சிறு பெண்ணை என்ன பண்ணியிருக்காங்க, அவருடைய தாயும் தகப்பனும் நடத்தியிருக்காங்க. அதனால தான் இவ சிறைபிடிக்கப்பட்டு வந்த போதும் தன் ஆண்டவரையும் கையோட கூட்டி கொண்டு வந்துட்டா. அவ தன்னோட ஆண்டவரை பற்றி தன் நாச்சியாருக்கு சொல்றா, என் ஆண்டவன் அந்த சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியில் போவாரானால் அப்படிங்கிற. அப்போ என்னன்னா, தன் ஆண்டவரை பற்றி அவள் தெரிஞ்சிருந்ததுனால, தன் ஆண்டவர் மேலே நம்பிக்கை வச்சிருந்ததுனால, அவள் தன் ஆண்டவர் என்ன பண்ணுறான்னா, தன் கூட வைத்திருந்ததுனால தன் ஆண்டவரை பற்றியும் சொல்கிறா. தன்னுடைய ஆண்டவருடைய வல்லமை எப்படிப்பட்டது, அவர் எவ்வளோ அற்புதங்களை செய்கிறவர், அவர் எவ்வளோ வல்லமை உடையவர், எல்லா பற்றியும் இந்த சிறுப்பின் என்ன பண்ணியிருக்காருன்னா அவர் அழிந்து வைத்திருக்கார். ஆனால் இன்றைக்கான நம்ம பெற்றோர்களை எடுத்துக்கோங்களேன், நம்ம பிள்ளைகளை மாடர்னாக வளர்க்கணும்னு நினைக்கிறோம், ஃபேஷனாக வளர்க்கணும்னு நினைக்கிறோம், ஸ்டைலிஷாக வளர்க்கணும்னு நினைக்கிறோம், ரொம்ப கெத்தாக இருக்குன்னு நினைக்கிறோம், ரொம்ப கல்வியை, உலக கல்வியை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம்.
ஆனால் வேதத்தினுடைய வழிகளில் நம்முடைய பிள்ளைகளை நடத்தாம நாம் அதில் தவறி விடுகிறோம். அதனால தான் பிள்ளைகள் பெரியவர்கள் ஆகும் பொழுது வயது அவர்களுக்கு வயது ஆகிக்கொண்டே இருக்கும்போது ஒரு வாலிப ஸ்டேஜ் அடையும் பொழுது அவர்கள் இப்படி படிப்புக்காகவோ மற்ற ஊர்களுக்காகவோ மற்ற வேலைக்காகவோ அவர்கள் செல்லும் போது அவர்கள் இடறுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, சிறு வயதில் என்ன பண்ணல, வேதத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கல. ஆனா இந்த சிறு பெண்ணுடைய தகப்பனாரையும் தாயாரையும் பாருங்களேன், நன்கு வேதத்தை அவர்கள் கற்றுக் கொடுத்ததுனால ஒருவேளை அந்த பெண்ணுக்கு கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை அது கஷ்டப்படலாம், இப்படி கொடுமைப்படுத்துறாங்களே, இப்படி படிக்க சொல்லி வற்புறுத்துறாங்களேன்னு ஒருவேளை அவங்க பாரப்படலாம், கஷ்டப்படலாம். ஆனா அதை எல்லாவற்றையும் அவங்க ஏத்துக்கிட்டு அந்த சிறுபெண் என்ன பண்ணாங்கன்னா, தன் ஆண்டவரை கெட்டியா பிடிச்சிருந்ததுனால சிறைப்பட்டு போன இடத்திலும் தன் ஆண்டவரை கூட்டி கொண்டு போனாங்க. அப்ப இன்றைக்கு இந்த ரெண்டாவது விஷயத்துல நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு நம் ஆண்டவரை கற்றுக் கொடுத்துடணும். அது கஷ்டமோ நஷ்டமோ, அது பாடோ, அது வியாதி, என்ன ஆனாலும் சரி, நம்முடைய பிள்ளைகளுக்கு நிச்சயமா ஆண்டவர். இப்போ உங்க பிள்ளைகள் எடுத்துக்கோங்களேன், நீங்க சர்ச்சுக்கு போக வேணான்னு சொன்னா உங்க பிள்ளைங்க கேட்டு சர்ச்சுக்கு போவாங்களா போக மாட்டாங்களா? யோசிங்களேன். 99% பிள்ளைகள் நீங்க சர்ச்சுக்கு போக வேணான்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நிச்சயமா சொல்லும், ஓகே நான் போல அப்படின்னு தான் இருக்கும். எந்த பிள்ளை நீங்க காமிச்ச தெய்வம் உண்மையான தெய்வம்னு பிடிச்சு நீ வரையோ வரலையோ, நீ ஆண்டவரை போக வேணான்னு சொல்றியோ போன்னு சொல்றியோ, நான் என் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டேன், நான் என் தெய்வத்தை பிடிச்சிக்கிட்டேன்னு வருதோ, அதுதான் சத்தியத்துல வசனத்துல நிலைத்திருக்கும் என்கிற பிள்ளை. இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை நீங்கள் சொல்லுங்களேன், உங்கள் பிள்ளை நீங்கள் சர்ச்சுக்கு போக வேணான்னு சொன்னிச்சுன்னா, அப்பாடா ஜாலி, இன்னைக்கு விளையாடலாம், டிவி பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு தான் போகுமே தவிர, இல்லை இன்னைக்கு ஆண்டவரை பார்க்கணும், தேடணும், ஆராதிக்கணும் அப்படிங்கிற நிலைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன பண்ணல, நாம் இன்னும் என்ன பண்ணல, வளர்க்கல. அதனால தான் பிள்ளைகள் வெளியே போகும்போது, படிக்கும்போது, வேலை ஸ்தலங்களுக்கு போகும்பொழுது அவங்க இடறுகிறது அது ஒரு மனித இயல்பு தான். ஆனாலும் அவர்கள் சரி செய்து கொள்ள முடியும் எப்போது அப்படின்னா, அவர்கள் வசனத்தில் சத்தியத்தில் இயேசுவை அறிஞ்சிருந்தா மாத்திரம் தான் அவங்க எங்கே போனாலும் அவங்க காப்பாற்றப்பட முடியும். இன்றைக்கு நம்மளோட பிள்ளைகளை குறித்து நீங்கள் நினைங்களேன், நிறைய இதை குறித்து நான் தியானிக்கும் போது நினச்சேன், பெற்றோர்கள் இன்னைக்கு நீங்கள் வேணான்ட்டிங்கன்னா நிச்சயமாக உங்கள் பிள்ளை சர்ச்சைக்கு வராது. 99% 100% உறுதி, என் மனசை தான் சொல்லுது. நீங்கள் வேணான்ட்டிங்கன்னா, இல்லை வேண்டாம் சர்ச்சுக்கு நீங்கள் போக வேண்டாம் அப்படின்னா, இல்லைப்பா நான் சர்ச்சுக்கு போயே ஆவேன், இல்லைம்மா நான் சர்ச்சுக்கு போயே ஆவேன், நான் ஆண்டவரை தேடியே ஆவேன், நான் ஜெபம் பண்ணியே ஆவேன், நான் பைபிள் படித்தேன் அவன்னு உங்கள் புள்ள 99% 100% சொல்ல வாய்ப்பே கிடையாது. நீங்கள் சொல்லுங்களேன், உங்கள் மனசாட்சி மேலே கையை வச்சு சொல்லுங்களேன், என் புள்ள நான் அடித்தாலும் பரவாயில்ல, நான் என்ன சொன்னாலும் அது ஆண்டவரை தேடுறதை மட்டும் விட்டுறாது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியுமா? அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துருக்குறோமா நம்ம பிள்ளைகளை? நீங்கள் உங்களுடைய வற்புறுத்ததுனால, உங்களுடைய கட்டாயத்தினால, உங்களுடைய ஒரு ப்ரெஷர்னால நீங்கள் வர்றீங்களே, நீங்கள் வரலினா கேட்பாங்களே, அவங்க கேட்பாங்களே, இவங்க கேட்பாங்களே, இவங்க தேடுவாங்களேன்னு தான் வராங்களே தவிர, உண்மையாக ஆண்டவரை நேசித்து நம்முடைய பிள்ளைகள் சபைக்கு வருகிறதோ ஆண்டவரை தேடுகிறதோ கிடையாது. ஏன்னா நம்ம பிள்ளைகளை அப்படி நம்ம என்ன பண்ணல, வளர்க்கல. இங்க பாருங்களேன், தன்னுடைய தாயும் தகப்பனும் அவன் வளர்த்துருக்குறாங்க, அந்த அளவுக்கு வேதத்துல சத்தியத்துல வளர்த்துருக்கிறதுனால தூரத்துல போனாலும் அவ ஜெபிக்கிறத விடலை, கர்த்தரை ஆராதிக்கிறதுல விடலை, அங்க போனாலும் தன்னுடைய ஏசப்பாவுடைய நாமத்தை சொல்றத அவ விடலை. ஏன் அப்படின்னா தன்னுடைய தாயின் தகப்பனுடைய வளர்ப்பு அந்த மாதிரி. இன்றைக்கும் இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன், சிறு வயதில் உங்கள் பிள்ளைங்க கஷ்டப்படுவாங்கன்னு நீங்கள் நினச்சி அவங்கள ஐயோ தூங்கட்டும், இல்லை படிக்கிறான் ரொம்ப படிக்க சொல்கிறாங்களே வேண்டாம் விட்டுடலாம் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த வயசில் எந்த அளவுக்கு வேதத்தை சத்தியத்தை வளர்க்குறீங்களோ, உள்ளே வைக்கிறீங்களோ, பின்னாடி அவருடைய ஃப்யூச்சர், அவங்க பின்னாடி இடரும் போது, பாதிக்கப்படும் போது, கவலைப்படும் போது, கண்ணீர் விடும்போது, தோல்வி அடையும் போது இந்த வசனம்தான் அவர்களை தேற்றுமே தவிர ஒரு நாளும் அவர்களுக்கு நீங்கள் கூட இருந்து அவங்களுக்கு போதிக்கவே முடியாது.
நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அப்போ ஆறுதல் அடையவே மாட்டாங்க. இந்த வசனம் தான் அவங்க ஆறுதல் படுத்துமே தவிர, ஏன்னா நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் அனுபவிச்சதுனால சொல்கிறேன். இந்த வசனத்தை தவிர வேற என்ன, ஆண்டுடைய வார்த்தையை பாடலை தவிர வேற என்ன தான் நீங்கள் ஆறுதலாக வந்து பேசினாலும் உங்கள் பிள்ளைகளுடைய தோல்வி நேரத்தில் நிச்சயமாய் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்யவே முடியாது. அப்போது இந்த சிறு பெண்ணை அவங்க பெற்றோர்கள் அப்படி கர்த்தருடைய வழியில் நடத்தினாங்க. அதனால தான் சிறைப்பட்டு போன போதும் கர்த்தரை கொண்டு போனாள் அவள். அங்கே போனோம் தன் நாச்சியாருக்கு சொன்னா, ஆண்டவரை அங்கே போக சொல்லுங்க, சமாரியா தேசத்துக்கு போக சொல்லுங்க, அங்கே இருக்கிற தீர்க்கதரிசியை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லி தன் நாச்சியாருக்கு போய் சொன்னாள். அப்போ உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் கர்த்தரை கற்றுக் கொடுங்கள். ஆமென். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஜெபத்தோடு வளர்த்துங்க, அன்போடு வளருங்க. அவர்களை பரிசுத்தத்தோடு நீங்கள் வளர்த்துங்க. வழி மாறி போகிறாங்க அப்படின்னா அவர்களை கண்டிங்க, அவர்களை ஸ்டிட் பண்ணுங்க, அவர்களை சரிப்படுத்துங்க. நீங்கள் இப்போ விட்டுட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆளா அப்படி வந்துட்டாங்க அப்படின்னா அவர்களை நீங்கள் சரி பண்ண முடியாது. அப்படின்னா உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தரை நீங்கள் கற்றுக் கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு கதையை உங்களுக்கு நான் சொல்கிறேன், கவனிங்க. ஒரு அப்பாவும் அம்மாவும் உடைய குழந்தைங்களும் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்தில் இருக்கிற ஒரு பொண்ணு ஓடி வந்து அந்த வீட்டில் எப்போ ஜெபம் பண்ணாலும் வந்து உட்காந்துருவாளாம். அப்போது இப்படி டெய்லி ரொட்டீனாக அவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போதே அந்த பக்கத்து வீட்டினுடைய அந்த அம்மா வந்து அந்த குழந்தைய பார்த்து கேட்டாங்களாம், நீங்கள் ஏப்பா நீங்களும் கிறிஸ்டியன் தானே, நீங்களும் சர்ச்சுக்கு போகிறோம் தானே, நீங்கள் ஜெபம் பண்ணுறது இல்லையா, நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்கிறது இல்லையா அப்படின்னு அந்த குழந்தைய பார்த்து கேட்டோன்னே அந்த பாப்பா என்ன சொன்னுச்சுன்னா, எங்கள் வீட்டில் தான் ஆண்டவர் இல்லையே, எங்கள் வீட்டில் தான் ஏசப்பா இல்லையே, நாங்கள் சர்ச்சுக்கு போகிறதா, ஆனால் எங்கள் வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை இப்படி நடந்துக்கிட்டே இருக்கிறத பார்த்து எனக்கு மனசு ரொம்ப பாரமாயிருச்சு. அதனால் ஆண்டவர் உங்கள் வீட்டில் இருக்காருன்னு நான் புரிஞ்சுக்கிட்டனால நான் அதனால தான் உங்கள் வீட்டு ஜபத்துக்கே வரேன் அப்படின்னு சொல்லி அந்த மகள் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்களாம். அப்போது இது போன்ற நிலை தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம வீட்டில் போடுற பிரச்சனை, சண்டை, கவலை, கண்ணீர், இதை பார்த்து ஆண்டவர் நம்ம வீட்டில் இல்லையோ, ஆண்டவர் நம்ம கூட இல்லையோ, நமக்கு மட்டும் ஏன் பிரச்சனை, நம்ம குடும்பம் மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு அநேக நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் இப்படி கவலைப்படுகிற நிலைக்கு பெற்றோர்கள் நாம் தள்ளிடுறோம். இந்த செய்தி கேட்குற உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் பிள்ளைகளை சத்தியத்தில் ஆண்டவருக்குள்ளே நீங்கள் நடத்துங்க, அவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? மூன்றாவது, இந்த சிறு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கும் பொழுது பலனற்ற நிலையிலும் தன் தேவனை பற்றி கூறினாள். மூன்றாவது, பலனற்ற நிலையிலும் தன் தேவனை பற்றி கூறினாள். மூன்றாவது நான் பார்த்தா, அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியில் போவாரானால் அப்படின்னு சொல்றான். இப்போ இந்த சிறு பெண்ணை யோசிங்களேன். இவ ஒரு அடிமை பெண் உரிமையோடு போய் தன் எஜமான இடத்துல, நாச்சியார் இடத்துல போய் சொல்ல முடியுமா? சொல்லுங்களேன். இவங்க ஒரு அடிமை பெண் தான். நாச்சியார் இடத்துல போய், அம்மா இந்த மாதிரி இது எங்களுடைய சமாரி நாட்டுக்கு போனால் அந்த முதல்ல இப்படி போய் நின்னாவே உனக்கு என்ன இங்கே வேலை, நீ எதுக்கு இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அநேக கேள்விகளை அந்த நாகமுடைய மனைவி அந்த சிறுபெண்ணை பார்த்து கேட்டிருக்கலாம். உனக்கு என்ன தெரியும், உனக்கு நீயே சிறுபெண்ணாக இருக்கிற, உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லி அநேக ஏளனமான வார்த்தைகளை இந்த சிறுபெண்ணை பார்த்து நாகம்மாவுடைய மனைவி கேட்டிருக்கலாம், பேசியிருக்கலாம். அவளை இன்னும் பாரப்படுத்தி இருக்கலாம், அவளை இன்னும் கஷ்டப்படுத்தி இருக்கலாம். ஆனாலும் அதை எதையும் அவர் பொருட்படுத்தாமல் என்னதான் அவளை பேசினாலும் தன் ஆண்டவரை பற்றி என்ன பண்ணுறா, மற்றவர்களுக்கு அவள் அறிவிக்கிற. எதையும் அவர் பொருட்படுத்தலை, அவர் எதையும் சொல்லலை. நீங்கள் எங்கள் ஆண்டவர் எங்களுடைய ஒரு தீர்க்கதரிசி எங்கள் நாட்டில் சமாரியா நாட்டில் இருக்காரு, நீங்கள் அங்கே போவீங்கன்னா நிச்சயம் ஆண்டவர் உங்களை சுகப்படுத்துவார். நீங்கள் எத்தனையோ வழியில் ட்ரை பண்ணிட்டீங்களே, அங்கே போயிட்டீங்க, எங்கே போயிட்டீங்க, பணம் செலவு பண்ணிட்டீங்க, இந்த வியாதியை குணப்படுத்த எத்தனையோ வழிகளில் நீங்கள் பிரயாசப்பட்டுட்டீங்களம்மா, நம்ம ஆண்டவரை நம்முடைய எஜமான எங்கள் சமாரியா நாட்டுக்கு மட்டும் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்கன்னா அங்கே இருக்கிற எங்கள் தீர்க்கதரிசியால் நிச்சயமாக நம்முடைய எஜமான குணப்படுத்திட முடியும் அப்படின்னு பலனற்ற நிலையிலும் தன் தேவனை பற்றி நாச்சியாருக்கு சொன்னாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான்காவது, தன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினால் தன் உயிரையும் அற்பமாய் எண்ணினாள். நான்காவது, தன் தேவன் மேல வைத்த நம்பிக்கையினால் தன்னுடைய உயிரையும் என்ன பண்றாவ
அற்பமா என்றா. இப்படி யோசிச்சு பார்த்தீங்களேன், நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இப்படி தன்னுடைய நாச்சியாருக்கு நாகமுடைய மனைவிக்கு போய் இந்த சிறுபெண் சொன்னால், இப்போ சிறுபெண்ணை பார்த்து அவங்க கேட்டிருக்கலாம்ல, சரி நீங்கள் பண்ணுறது சரிதான், ஒருவேளை நீ சொன்ன மாதிரியே நம்முடைய எஜமான் அந்த நாட்டுக்கு போய் ஒருவேளை குணப்படுத்த முடியல, நம்முடைய உங்கள் தீர்க்கதரிசினால சுகம் ஆகலை, உங்கள் தீர்க்கதரிசினால் அற்புதம் செய்ய முடியல அப்படின்னா என்ன பண்ணுவார்? முதல்ல என்ன பண்ணுவார்? கொன்று போட்டுருவார். முதல்ல என்ன பண்ணுவார்? உன்னைய வெட்டி துண்டாக்கிடுவார். ஏன்னா இவர் ஒரு பெரிய படை தளபதி. அந்த இஸ்ரவேல் தேசத்தையும் ஜெயிச்சவர் தான் யார்? இவர் இந்த சீரிய படைத்தனுடைய நாகமான். இவர் ஒரு தோத்த நாட்டுக்கு போய் அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருக்காருன்னு பார்க்க போய் அந்த தீர்க்கதரிசியால் அற்புதம் செய்ய முடியலன்னு வையன், என்ன பண்ணியிருப்பாங்க? இந்த சிறு பெண்ணை என்ன பண்ணியிருப்பாங்க? கொன்றிருப்பாங்க. அதான் நான் அந்த எஜமான் சொல்கிறாங்க, நீ சொன்ன மாதிரி நம்முடைய எஜமான் போயிருந்து, நீ சொன்ன மாதிரியே அங்கே போயிருந்து அங்கே இருக்கிற உங்கள் தீர்க்கதரிசியால் எஜமானுக்கு சுகம் தர முடியலைன்னு வச்சா என்ன பண்ணுவார்? நிச்சயமாக என்ன பண்ணுவார்? கொன்று போடுவார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாகமுடைய மனைவி சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு பதில் என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்க? அந்த சிறுபெண், இல்லை, நிச்சயமாய் என் ஆண்டவர் நிச்சயமாய் சுகப்படுத்துவார், என்னுடைய தீர்க்கதரிசியால் நிச்சயமாய் அற்புதம் செய்ய முடியும், நிச்சயமாய் அவளுக்கு சுகம் தர முடியும்னு சொல்லி தன்னுடைய தெய்வத்தின் மேலே அந்த அளவுக்கு நம்பிக்கை அவர் வைத்திருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி நீங்கள் வேதத்தில் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த எலிசா தீர்க்கதரிசி எந்த குஷ்டரோக வியாதியும் சுகப்படுத்தினதா முன்னாடி இல்லை. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எலிசா தீர்க்கதரிசி எந்த குஷ்டரோக வியாதியும் சுகப்படுத்தின மாதிரி தெரியல. ஆனால் இவளுக்கு எப்படி அந்த நம்பிக்கை வந்துச்சுன்னா, அவள் யாரை முழுக்க நம்பினான்னா தீர்க்கதரிசியை நம்பல, தீர்க்கதரிசிக்குள்ள இருக்கிற ஆண்டவரை இயேசுவை அவ அறிஞ்சிருந்ததுனால நிச்சயமா சொல்றா, அவ தைரியமா சொல்றா, ஆண்டவரிடத்துல போனீங்கன்னா, அங்க தீர்க்கதரிசி கிட்ட போனீங்கன்னா நிச்சயமா என் ஆண்டவர் நம்முடைய எஜமானுக்கு சுகம் தர முடியும் என்பதை அவள் ஆணித்தரமாய் அவள் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ அந்த அளவுக்கு தன் தேவன் மேல அவள் நம்பிக்கை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இத்தனை பிரச்சனை வந்தாலும் அவள் தன் தேவன் மேல வைத்த நம்பிக்கை கொஞ்சம் கூட குறையில அவளுக்கு. இதுக்கு முன்னாடி அவளை பார்த்ததில்ல தான். நம்ம கூட கேள்விப்பட்டா கூட சொல்லுவோம், கேள்விப்பட்டாதான் இல்லை அங்கே போனீங்கன்னா சரியாயிரும், இங்கே போய் ஜெபம் பண்ணினா சரியாயிரும், கேள்விப்பட்டாதான் சொல்லுவோம். ஆனால் இதுக்கு முன்னாடி அவள் அப்படி கேள்வி கூட படலை, அப்படி ஒரு சுகமானதை அவள் பார்த்தது கூட இல்லை. ஆனால் அவள் எதையுமே கேள்விப்படாட்டியும் அவள் தன் ஆண்டவர் மேலே இயேசுவின் மேலே வைத்த நம்பிக்கை அவளை அப்படி சொல்ல வைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் தன் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால் தன்னுடைய உயிரையும் அற்பமாக எண்ணினாள். ஒருவேளை அவள் சொல்கிற மாதிரி போயிருந்து என் நாகமான் அந்த தேசத்துக்கு போயிருந்து சுகப்படுத்த முடியாமல் வந்திருந்தாலும் நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பாங்க? நாகமான் அந்த சிறுபெண் என்ன பண்ணியிருப்பாங்க? கொண்டிருப்பாங்க. ஆனால் அவள் தன் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையினால் தன்னுடைய உயிரையும் அற்பமாக எண்ணினாள். நம்ம சொல்ல முடியுமா? நம்ம தான் ஆண்டவரை நம்பியிருக்கிறோம், தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோம், பார்த்துருக்கிறோம். நம்ம சொல்ல முடியுமா இந்த சர்ச்சுக்கு வாங்க, ஆண்டவர் இடத்துல வாங்க, நிச்சயமாக அவங்கள சுகப்படுத்துவார்னு இந்த சிறுபெண்ணை போட சொல்ல முடியுமா? இதை சொல்லி தான் இருக்கோமா? என்ன பண்ணுறோம்? இந்த சிறுபெண் என்ன பண்ணுறான் பாருங்களேன். அவள் அந்த அளவுக்கு தான் ஆண்டவரை பற்றி நிச்சயமாக சுகம் கொடுத்துருவார். நீங்கள் வந்தீங்கன்னா போதும், நீங்கள் போனீங்கன்னா போதும், அங்கே நீங்கள் போனீங்கன்னா நிச்சயமாக ஆண்டவர் உங்களை சுகப்படுத்திடுவார்னு ஆண்டவரை பற்றி அந்த அளவுக்கு அவர் அறிந்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போ நாமளும் இந்த சிறுபெண்ணை போல என்ன வந்தாலும் சரி ஆண்டவரை முழுசாக அறிஞ்சிட்டோன்னா என்ன சோதனை வந்தாலும் ஆண்டவர் நம்மளை பாதுகாத்து கொள்வார். ஹல்லேலூயா. அதில் தான் நம்ம தானியேலை நாம் பார்க்குறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ சொல்கிறாங்க, அவர் எங்களை விடுவிக்காமல் போனாலும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு முழுசாக தெரியும், நீ என்ன பண்ணாலும் சரி நான் ஆராதிக்கிற தேவன் தான் உண்மை உள்ளவர், அவர் தான் எங்களை விடுவிப்பார். அவர் ஒரு வேளை விடுவிக்காமல் போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்? உன்னுடைய தெய்வத்தை வணங்க மாட்டேன். ஹல்லேலூயா. அப்போது தன் ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற நம்பிக்கை, அவர்கள் இனி என்ன வேணா பண்ணிக்கோப்பா, ஏன் முடிஞ்ச என்னுடைய உயரத்தானே
எடுக்க முடியும். ஆனால் என் தேவன் அப்படி என்னை விட மாட்டார். நான் அந்த அளவுக்கு என் இயேசுவை, என் ராஜாவை நான் நம்பி இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறாங்க. ஹல்லேலூயா. விடுவிக்காமல் போனாலும் சரி, காப்பாற்றாமல் போனாலும் சரி, தப்புவிக்காமல் போனாலும் சரி, நான் என் தேவனை முழு மனதாய் முழுதாய் நம்பி இருக்கேன் என்று சொல்லி தன் தேவன் மேலே வைத்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அடுத்து கவனிங்களா, 5வது, அவள் தான் அடிமையாக்கப்பட்டாலும் தன் தேவனை பற்றின தவறான எண்ணம் அவளுக்கு வரவே இல்லை. 5வது, இந்த சிறு பெண்ணிடத்துல என்ன கற்றுக்கிறோன்னா, அவள் அடிமையாக்கப்பட்டு அங்கே போனாலும் தன் தேவன் மேலே ஒரு சிறு வருத்தம் கூட, ஒரு சிறு இப்படி ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, என்னை சிறைக்கு அனுப்பிட்டாரு, என்னை சிறை பிடிச்சிட்டு வந்துட்டாங்களே, நான் இரவும் பகலும் என்னுடைய அப்பாவோடு அம்மாவோடு ஜெபிச்சேன் தானே, இயேசுவை நல்லா அறிஞ்சிருந்தேன் தானே, நல்ல ஆண்டவர் ஆராதிச்சேன், வாரம் தவறாமல் சர்ச்சுக்கு போனேன் தானே, ஆண்டவர் ஏன் என்ன இப்படி சிறை பிடித்து கொண்டு போக அனுமதித்தார்னு சொல்லி ஒரு சிறு வருத்தம் கூட இந்த சிறு பெண்ணுக்கு வரவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஆண்டவர் அற்புதம் செஞ்சுட்டா, அதிசயம் செஞ்சுட்டா, நம்ம ஜெபிச்ச ஜபத்துக்கு பதில் வந்துருச்சுன்னா, ஒரு திருமணம் நடந்துருச்சுன்னா, ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா, ஒரு நன்மை நடந்துருச்சுன்னா, நம்ம தேவை சந்திக்கப்பட்டுச்சுன்னா சொல்லுவோம், ஆண்டவர் நிச்சயம் உயிரோடு இருக்கிறார், நீங்கள் நம்புங்கள், உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு சொல்லுவோம். கரெக்டு தானே? ஆனால் அது எதுவுமே நடக்கலன்னு வைங்களேன், ஒருவேளை நீங்கள் செஞ்ச ஜபத்துக்கு பதில் கிடைக்கல, நீங்கள் வேண்டுனதுக்கு பதில் கிடைக்கல, கஷ்டம் நீங்கலை, வியாதி நீங்கலை, வறுமை நீங்கலை, கடன் நீங்கலை, கண்ணீர் நீங்கலை, குழந்தை பிறக்கலை, திருமணம் நடக்கலை, இப்படி உங்களுக்கு எல்லாம் தோல்வியாகவே இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நம்புங்க அப்படின்னு உங்கள் வாயின் வார்த்தை வருமா? யோசித்து பாருங்களேன். இப்படி நடந்தாலும் உங்கள் வாயின் வார்த்தை ஆண்டவரை தொழுங்க, ஆண்டவரை ஆராதிங்க, ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார்னு வருமா? இப்போ இந்த சிறு பிள்ளைக்கு எல்லாம் தோல்விதான். அவள் முன்னாடி நாம் பார்த்தது போல தன் ஆண்டவர் நல்லா அறிஞ்சு வச்சிருந்தால்தான், தன் ஆண்டவரை பற்றி ரொம்ப நல்லா சிறு வயதிலிருந்தே தன்னுடைய பெற்றோர்கள் சொன்ன வார்த்தையின்படி வசனத்தை, பாடல்களை, வசனத்தை, சத்தியத்தை நன்கு அறிந்து வைத்திருந்தவள் தான். ஆனால் அவளுடைய வாழ்க்கையிலும் சில கண்ணீர், கவலை, கஷ்டம் நேரிட்டுச்சு. ஆனால் என்ன கஷ்டம் வந்தாலும் தன் ஆண்டவர் மேலே சிறு தவறான எண்ணம் கூட அவளுக்கு வரவே இல்லை. இந்த சூழ்நிலையில நம்ம நிச்சயமாக நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா, அதெல்லாம் எதுக்கு போகிறீங்க, வேஸ்ட்டுப்பா அதெல்லாம், நானும் இவ்வளோ நாள் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு தான், இவ்வளோ நாள் ஆண்டவரை சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே நடக்கலை, எனக்கு ஒன்றுமே பண்ணலையே, நான் இப்படி இருந்தேன், எனக்கே சோதனைக்கு மேலே சோதனை வந்துச்சு, பாடுக்கு மேலே பாடு வந்துருச்சு, கஷ்டத்துக்கு மேலே கஷ்டம்தான் வந்துச்சே தவிர ஆண்டவர் ஆராதிச்சு ஒரு புண்ணியம் இல்லைங்கப்பா, ஏன்ப்பா போகிறீங்க அப்படின்ட்டு இருப்போம். ஆனால் இந்த சிறு பெண் என்ன பண்ணுறா பாருங்களேன், தன் ஆண்டவர் மேலே வைத்த நம்பிக்கை அவளுக்கு துளிக்குள்ள குறையவே இல்லை, சிறு தவறான எண்ணம் கூட வரல. நீங்கள் போங்கப்பா, நிச்சயம் உங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்வார், நீங்கள் போன நிச்சயம் ஆண்டவர் உங்களை சுகமாக்குவார், நீங்கள் நம்பி போங்கன்னு இன்னும் ஆண்டவர் மேலே அவருடைய நம்பிக்கையும் விசுவாசம் அதிகரிச்சுது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படி ஒருவேளை நம்முடைய சூழ்நிலை இப்படி ஒருவேளை பாதகமாக இருக்கலாம், நம்பக்கூடிய அது இல்லாமல் இருக்கலாம், எல்லாமே பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் இந்த சிறு பொண்ணை போல் ஆண்டவர் மேலே இருக்கிற நம்பிக்கை ஒரு நாள் உங்களுக்கு குறையக்கூடாது. ஆண்டவர் மேலே ஒரு நாள் உங்களுக்கு தவறான எண்ணமே, ஏன் எனக்கு மட்டும் இப்படி வந்துச்சு, ஏன் எனக்கு இப்படி நடந்துச்சு, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு ஒரு துளி கூட சிறு தவறான எண்ணம் கூட வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனுடைய பின்னாடி மகிமையை நான் உங்களுக்கு சொல்கிறேன், கவனிங்க. நான் பின்னாடி கடைசியில் அதை கொண்டு வரேன். அப்போது இந்த சிறு சிறு பாடுகள், சிறு சிறு பிரச்சனைகள் நம்மை உயர்ந்த ஸ்தானத்துக்கு கொண்டு போகும்னு சொல்லி ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஒருவேளை இப்படி ஏற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஜபிச்சதுக்கு ஜபம் வராமல் இருக்கலாம், நீங்கள் பட்ட கண்ணீருக்கு பதில் வராமல் இருக்கலாம், உங்கள் வியாதி மாறாமல் இருக்கலாம், கடன் பிரச்சனை நீங்காமல் இருக்கலாம், நீங்கள் எதெல்லாம் வேண்டிக் கொண்டீங்களோ அதுக்கெல்லாம் பதில் வராமல் கூட இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு ஆண்டவர் மேலே சிறு தவறான எண்ணம் கூட வந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. எனக்கு மட்டும் ஏன்பா அப்படின்னு ஆண்டவரை கேட்காதீங்க. யோபு சொன்னார், என்ன சொன்னார் யோபு? தேவன் கையில் நன்மையை பெற்று நாம்
தீமையை பெற வேண்டாமோ? ஹல்லேலூயா. இன்னொன்னு சொல்வார் அவர். யோபு 1ஆம் அதிகாரத்தில் வாசனா, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்றான். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் கையில நம்ம நன்மையை பெற்றாலும் சரி, தீமையை பெற்றாலும் சரி, ஆண்டவர் மேல சிறு தவறான எண்ணத்தையும் நம்ம இருதயத்துக்குள்ள நம்ம வெற்றி விடக்கூடாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷங்க முன்னாடி என்ன வேணா ஸ்தோத்திரம் பாஸ்டர், ஸ்தோத்திரம் ஐயா, என்ன வேணா சொல்லிக்கலாம். ரொம்ப பரிசுத்தமா இருக்கிற மாதிரி, ஆண்டவர் மேல ரொம்ப நம்பிக்கையா இருக்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு உண்மை கிறிஸ்தவனுடைய நிலை என்ன அப்படின்னா, தனக்கு நஷ்டம் வந்தாலும், பிரச்சனை வந்தாலும், பாடுகள் வந்தாலும், தனக்கு குறைவுகள் வந்தாலும், தனக்கு என்ன வந்தாலும் சரி, எதிரான சூழ்நிலை என்ன இருந்தாலும் சரி, தன் தேவனை பற்றி பேசுகிறவராக தான் இருப்பாங்களாம். அவர் தான் உண்மை கிறிஸ்தவன். இந்த சிறு பெண்ணை பாருங்களேன், அவளுக்கு கஷ்டம் வந்துச்சு, பாடு வந்துச்சு, ஒரு திக்கற்ற நிலைமை, அப்பா அம்மா எல்லாத்தையும் விட்டு ஒரு அடிமை செய்கிற நிலைமை. இந்த சூழ்நிலைகள்லாம் வந்த போதிலும் தினந்தோறும் எங்கள் அப்பா வீட்டில், இன்னைக்கு எங்கள் அப்பா வீட்டில் இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு படுக்கும் போதெல்லாம் அழுகையா கண்ணீராக இருந்திருக்கிற இந்த நிலைமையிலும் தன் ஆண்டவர் மேலே சிறு தவறான எண்ணம் கூட அவளுக்கு வரவில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டிருக்கிற நாம் நம்ம ஆண்டவர் மேலே அந்த அளவுக்கு நம்ம நம்பிக்கை வைக்கணும். சிறு தவறான எண்ணத்தை கூட, ஆண்டவர் இப்படி எனக்கு செஞ்சுட்டாரு, இப்படி என் வாழ்க்கையில் அனுமதிச்சிட்டாரு, இப்படி எனக்கு நடந்துருச்சே அப்படி நான் நினைக்காம, இது எல்லாம் நன்மைக்காக என்று நாம் நினைக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரோமர் 8:28 ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய திருமணத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வசனம் சொல்லுகிறது, சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. அவரிடத்துல அன்பு கூறுகிற நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்வது எல்லாம் சகலமும் நன்மைக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது எதுவும் தீமைக்கானது அல்ல. ஒருவேளை தற்காலத்துக்கு தீமையாய் தோன்றும், ஆனால் பிற்காலத்துல பெரிய காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அந்த தீமை கூட நன்மையாய் மாற்றிவிட தேவனாலே முடியும். ஹல்லேலூயா. அதான் 5வது நாம் பார்த்தோம், தான் அடிமையாக்கப்பட்டாலும் தன் தேவனை பற்றின தவறான எண்ணம் இல்லை. ஹல்லேலூயா. கடைசி 6வதா நம்ம என்ன பார்க்கிறோம்னா, தன் தேவனுக்காக அவமானத்தை சகிக்க ஆயத்தமாய் இருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி என்ன நம்ம என்ன இந்த சிறுபின்றது நம்ம கற்றுக்கொள்றோம்னா, தன் தேவனுக்காக அவ அவமானத்தை சகிக்க கூட அவ ஆயத்தமா இருந்தா. ஹல்லேலூயா. இப்போ இந்த நாகமான் இப்போ இந்த சிறு பெண்ணோட பேச்சை கேட்டுட்டு என்ன பண்றாரு அப்படின்னா, சுகமாக்கிடுவார், அற்புதம் செஞ்சிருவான்னு கேள்விப்பட்டு இப்போ இந்த நாகமான் தன்னுடைய படை அவர்களுக்கு கீழே இருக்கிற நபர்களோடலாம் சேர்ந்து, வேலைக்காரர்களோடலாம் சேர்ந்து இப்போ எங்கே போகிறார் அப்படின்னா, இந்த சமாரியா தேசத்துக்கு போகிறார். அங்கே போய் எலிசா தீர்க்கதரிசியை பார்க்கும்படி என்ன பண்ணுறாங்கன்னா போகிறாங்க. ஓகே, இப்போ கவனிங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்படி போகிறாங்க. இப்போ இந்த தீர்க்கதரிசியை பார்க்கும்படி போனால் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா, அங்கே இந்த இந்த எலியா என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவர் உள்ளதான் உட்காந்துருக்காரு, வெளியெல்லாம் ஒன்றும் வரல. ஆனால் இப்போ இந்த நாகாமனுடைய யோசனை என்ன அவருடைய எண்ணங்கள்லாம் என்ன அப்படின்னா, 9வது 10வது வசனத்தில் பாஷா தெரியும். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியில் நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, இப்போ இந்த நாகமானுடைய படை தலைவர்கள், படை வீரர்கள் எல்லாம் இப்போ எங்கே போயிட்டாங்க? எலிசாவுடைய வாசற்படிக்கு அவங்க வீட்டுக்கு முன்னாடி போய் நிற்கிறாங்க. இப்போ ஒரு எலிசாவுக்கு ஒரு வேலைக்காரர் இருக்கார். அவர் யார் அப்படின்னா கேயாசி. இப்போ இந்த கேயாசிட்டு சொல்கிறாங்க, சீரிய நாட்டினுடைய படைத்தளபதி நாகமான் சார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதை கேட்டுட்டு போய் இந்த கேயாஸ் என்ன பண்ணுறாருன்னா, எலிசா கிட்ட சொல்கிறாரு, இப்படி ஒரு சீரிய நாட்டினுடைய படைத்தளபதி என்ன வந்திருக்காரு, இப்போ நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய பட்டணத்துக்கு இப்போ உங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாரு. இவர் என்ன தான் படைத்தளபதியாக இருந்தாலும் இவருக்கு இப்போ குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு வியாதி இருக்குது, நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவருக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இந்த கேஸ் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய தீர்க்கதரிசியாக எலிசாட்ட போய் சொல்கிறாரு. ஆனால் எலிசாவுக்கு
ஒரு வெளிப்பாடு வந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நாகமான் எவ்வளவுதான் படைத்தலைவனா இருந்தாலும் ஆண்டவரை வெளிப்படுத்துறார். என்னன்னா, இவன் ரொம்ப கௌரவம் பிடிச்சவன், இவன் ரொம்ப பெருமையானவன், இவன் ரொம்ப கோபக்காரன், இவர் ரொம்ப டென்ஷனான பார்ட்டி அப்படிங்கிறதுனால இவர் எந்திரிச்சு வெளியே போக ஆண்டவரை அனுமதிக்கல. அவர் என்ன சொல்றாருன்னா, 10ஆம் வசனம் சொல்லுது, அவரிடத்துல திருப்பி ஆள் தான் அனுப்புறாரு. ஆள் அனுப்பி நீ போய் யோர்தானில 7 தரம் ஸ்நானம் பண்ணு, அதாவது முழுகி எழுந்தறி 7 தரம் முக்கி முக்கி எந்திரிச்சா போதும், அப்பொழுது உன் மாம்சம் எல்லாம் மாறி நீ என்ன ஆயிடுவ, சுத்தமாவாய் அப்படின்னு சொல்லி என்ன பண்றான்னு சொல்றாரு. இதை கேட்ட இந்த நாகமானுக்கு பயங்கரமான கோபம். நான் எவ்வளோ பெரிய ஆளு, நான் ஒரு நாட்டினுடைய படை தளபதி, எனக்கு கீழே எவ்வளோ பேர் இருக்காங்க, நான் எவ்வளோ பெரிய மனுஷன், ஆனால் இந்த தீர்க்கதரிசி என் மூஞ்சியை கூட பார்க்கலையே, வெளியே கூட வரலையே, இப்படி ஒரு வேலைக்காரத்தில் சொல்லி அனுப்பி என்ன பண்ண சொல்கிறாங்க, அது இந்த யோர்தான் நதியில் போய் முழுகி எந்திரிக்க சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லி பயங்கரமாக என்ன பண்ணுறாருன்னா, இந்த நாகமன் என்ன பண்ணுறாருன்னா கோவப்படுறார். தன்னுடைய கர்வத்தை காமிக்கிறார். நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னையவே என்ன பண்ணுறாங்க, எங்கள் நாட்டில் நீங்கள் பின்னாடி திருப்பினீங்கன்னா அவர் சொல்லுவாங்க, 12ஆம் வசனத்தில் சொல்லுவோம், 12ஆம் வசனத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இந்த யோர்தான் நதி எப்படிப்பட்டதுன்னா, அது ஒரு கலங்கலான நதியாம். அது அதிகமாக குளிக்க மாட்டாங்களாம், ரொம்ப கலங்களாக இருக்குமா அந்த தண்ணிகள். அதனால் அந்த சூழ்நிலையில் இப்படி ரொம்ப கலங்களாக இருக்கிறதுனால இதை விட நல்ல பெஸ்ட்டான நதி ஆறு தான் என்ன அப்படின்னா இந்த 2 ஆறுகளும். 12ஆம் வசனத்தில் வாட்சனா தெரியும், ஆப்னாவும் பர்பாரும். இந்த நல்ல நதியில் குளிக்க சொல்லியிருந்தா கூட நான் முங்கி எழுந்திரிச்சிருப்பேன். இந்த ஆள் என்னை என்ன போய் எங்கே முழுங்கி சொல்லிட்டாரு, இந்த போய் இந்த யோர்தானில் ஒரு பாலான தண்ணியில் போய் 7 முறை முக்கிய எழுதுன்னு சொல்லிட்டாரு. அதுவும் இந்த மனுஷன் வெளியே கூட வரலையே, எட்டி கூட பார்க்கலையே, சும்மா வாயில் சொல்லி அனுப்பிட்டாருன்னு பயங்கரமாக என்ன பண்ணுறாருன்னா அவர் கோவப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆனால் ஏசப்பாக்கு தெரியும் நம்மளுடைய வியாதி மாறணும்னா வியாதிக்கு முன்னாடி என்ன போகணும், நம்ம இடத்துல இருக்கிற பாவம் வெளியேறணும். ஹல்லேலூயா. நான் முன்னாடியே சொன்னேன், இந்த வியாதி குஷ்டரோகமுள்ள வியாதி பாவத்தை குறிக்கிறது என்று சொல்லி. ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு, இவன் வியாதி மாறணும்னா முன்னாடி என்ன போகணும், இவனிடத்தில் இருக்கிற பாவம் போகணும், இவன் கர்வம் மாறணும், இவன் கோபம் போகணும், இவனுடைய இந்த பெருமை போகணும். அப்படிங்கிறதுனால எலிசா தீர்க்கதரிசி, நீ ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பிச்சிடு, அவன் போகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனால் இப்படி கோபப்பட்ட இந்த நாகமான் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீ ரகத்தில் ஏறி மீண்டுமா என்ன பண்ணல, நம்ம அந்த சிறு பெண்ணை போய் முதல்ல போட்டு தள்ளிடலாம், அவ தானே என்ன சொன்னா, நீ தீர்க்கதரிசிட்ட போயிட்டீங்கன்னா நிச்சயமா சுகப்படுத்துடுவான்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டா. ஆனால் இங்கே வந்தா இந்த தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, என்னைய 7 தடவை முக்கிய எந்திரிக்க சொல்றாரு, நீ போய் அந்த பொண்ணை நம்ம கொல்ல போறோம் அப்படின்னு அவர் வண்டியில் ஏறும்போது தான் அதில் ஒரு வேலைக்காரன் சொல்றாரு. 5ஆவது அதிகாரம் பின்னாடி வாசிச்சுன்னா 13ஆம் வசனத்தில் வாசிச்சுன்னா, அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, இந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால் அதை நீர் செய்வீர் அல்லவா, ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடு சொல்லும்போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். அப்போ கூட இருக்கிறவங்க நல்ல ஆலோசனை கொடுக்குறாங்க. சில நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க என்ன பண்ணலாம், நல்ல ஆலோசனையை கொடுக்கலாம். இந்த சர்ச்சுக்கு போங்க, இந்த ஆண்டவர் இடத்துல போங்க, இந்த இயேசுவின் இடத்துல போங்க, இந்த ஆண்டவர் இடத்துல போய் ஜெபம் பண்ணிங்கன்னா, இந்த சர்ச்சுக்கு போனீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஆண்டவர் சுகம் தருவார்னு சில நல்ல ஆலோசனைகளை நம்ம கூட இருக்கிறவங்க கொடுக்கலாம். அதை நம்ம கேட்டோன்னா, அதன்படி செஞ்சோன்னா, ஆண்டவர் இடத்துல வந்தோன்னா நிச்சயமாக என்ன பண்ணுவார், ஆண்டவர் நமக்கு சுகம் தருவார். அப்போ இப்பேற்பட்ட கர்வமுடைய இந்த நாகமான் இந்த கூட இருக்கிற இந்த வேலைக்காரருடைய ஆலோசனை கேட்கிறார். அவங்க சொல்றாங்க, தகப்பனே, நீங்க எவ்வளோ பெரிய காரியத்தை சொன்னாலும் செஞ்சிருப்பீங்கல்ல, என்ன சொன்னாலும் ஒரு இவ்வளோ நீங்கள் தான் ரொம்ப செல்வந்தராச்சு, இவ்வளோ பணம் கொடுங்க, இவ்வளோ செல்வம் கொடுங்க, இவ்வளோ நகை கொடுங்கன்னு கேட்டிருந்தா கூட நீங்கள் கொடுத்துருப்பீங்க. நீங்கள் எதையோ ட்ரை பண்ணிட்டீங்க, எதையோ முயற்சி பண்ணிட்டீங்க, எத்தனையோ மருந்துகளை மெடிசனில் சாப்பிட்டு பார்த்துட்டீங்க,
ஆனால் அவர் அதெல்லாம் எதையுமே உங்களை செய்ய சொல்லலையே. சாதாரண இந்த யோர்தான் நதியில் போய் மூழ்கி எழுந்திருக்கத்தானே சொன்னார் அப்படின்னு சொல்லி கூட இருக்கிற அந்த வேலைக்காரர்கள் அவருக்கு நல்ல ஆலோசனைகள் என்ன பண்ணுறாங்க, தருகிறாங்க. அப்போது இந்த நல்ல ஆலோசனையை கேட்ட இந்த நாகமன் என்ன பண்ணுறாருன்னா, சரி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்ட்டு போய் முதல்ல முக்கிய எந்திரிச்சு கையும் காலையும் பார்க்குறாரு. சுகமாயிருச்சா, நல்லா ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்குறாரு. அவருக்கு சுகமாகலை. சரி, சுற்றி எல்லாம் நிற்கும் போது மறுபடியும் 2வது முறை, மறுபடியும் 3வது முறை, மறுபடியும் 4வது முறை, மறுபடியும் 5வது முறை, 6வது முறை எந்திரிச்சு பார்த்தா அவருக்கு பிபி ஏறுது. சுகமாகலையே, இன்னும் ஆகலையே, கொஞ்சமாவது ஏதோ மாற்றம் தெரிஞ்சிருக்கணும்ல. கொஞ்சம் படிப்படியாக சுகமாகி 7வது முறை வரும்போது முழுசாக சுகமாகணும். இவர் கொஞ்சம் கொஞ்சமாக முக்கி 6 முறை பார்த்தா இவருக்கு பிபி மட்டும்தான் ஏறுது, கொஞ்சம் கூட வியாதி சுகமாகலை. கடைசி 7வது முறை முக்கி எழுந்திருக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, அவனுடைய 14வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். ஹல்லேலூயா. அவன் 7வது முறை முழுகி எழுந்திருக்கும் போது அவனுடைய மாம்சம் எப்படி ஆயிடுச்சா, இப்போ சிறு பிள்ளையின் மாம்சம் போல சுத்தமாயிருச்சு. ஹல்லேலூயா. அவன் 7வது முறை முழுங்கி எழுந்திருக்கும் போதே அவனுடைய பாவம் போய் அவனுடைய எல்லா கவலை, கண்ணீர், எல்லா விதமான அழுக்கு, கோபம், டென்ஷனு எல்லாம் ஆண்டவர் மாற்றி அவன் பாவத்தையும் ஆண்டவர் சுகமாக்கி அவன் வியாதி ஏசப்ப என்ன பண்ணிட்டாரு, முழுவதாய் மாற்றி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த நாகமன் என்ன பண்றாரு அப்படின்னா, இது இன்றைக்கு இந்த கடைசி இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கிறோன்னா, நம்முடைய பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் நம்ம இடத்துல சின்ன சின்ன காரியங்கள் தான் எதிர்பார்க்கிறார். நீ இதை செய்ய, இப்படி ஜோம் பண்ணு, இதை பண்ணு அப்படின்னு சொல்லி இப்படி சாதாரணமான விஷயத்தை தான் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். நம்மள்ட்ட ஆண்டவர் மற்ற காரியங்களை போல, மற்ற தெய்வங்களை போல இதை கொடுக்கணும், அதை பண்ணணும், இதை செய்யணும், இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ கட்டணும் அப்படின்லாம் ஆண்டவர் நம்மளை ஒரு பெரிய காரியத்தை நம்மளிடத்துல எதிர்பார்க்கல. நீங்கள் மற்ற காரியங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா, இவ்வளோ பணம் வேணும், இவ்வளோ பணத்தை கொண்டு வாங்க, இத்தனை இதை கொண்டு வாங்க, இதை செய்யுங்க, இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்லி மற்ற என்ன பண்ணுவாங்கன்னா காரியங்களை எதிர்பார்ப்பாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மிடத்துல அப்படி செய்யணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும்லாம் எதிர்பார்க்கல. அவர் சொல்லுகிற சத்தத்தை கேட்டால் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. அவர் சொல்லின்படி நம்ம செஞ்சிட்டோம் அப்படின்னா நம்ம பிரச்சனை மாறிடும். ஹல்லேலூயா. அநேக நம்முடைய பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தேவன் பேச்சை கேட்காம இருக்கிறது தான் காரணம். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டோம்னா, ஆண்டவர் சொல்லுகிறதின்படி செஞ்சோன்னா, ஆண்டவர் வார்த்தையின்படி கீழ்ப்படுச்சோன்னா, ஆண்டவர் சொன்ன இந்த சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சரிப்பா நான் செஞ்சறேன்ப்பா, நான் பிடிச்சிக்கிறேன்ப்பா அப்படின்ட்டு வந்துட்டோம்னா, நிச்சயமா ஆண்டவர் என்ன பண்ணுவார், நமக்கு சுகம் தருவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில் கண்ணீரா, கவலை, பிரச்சனை, பாடுகள், இப்படி ஆயிடுச்சு, இப்படி நடந்துருச்சு, இப்படி பண்ணணுமே அப்படின்லாம் இருக்கும்பொழுது நீங்கள் ஒன்றும் ரொம்ப பெரிய காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்துல செய்ய சொல்லலை. உங்களை பெரிய காரியத்தை செஞ்சு உங்களை பாராப்படுத்தல ஆண்டவர். நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல, வேதம் வாசிக்கிறதுல, இன்னும் கொடுக்கறதுல, ஆண்டவர் ஆராதிக்கிறதுல, சபைக்கு வரதுல, இதை சரியாக பண்ணுங்கள், இதை உண்மையாக பண்ணுங்கள், இதை தவறாமல் பண்ணுங்கள், ஆண்டவரிடத்தில் நில்லுங்க அப்படின்னு இது சின்ன சின்ன காரியத்தை தான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நாம் செய்தோம் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவரும் நம்முடைய பிரச்சனைகளை அவர் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நாகமான பார்த்தீங்கன்னா அவனுடைய சுகத்துக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் தன்னிடத்திலிருந்த எல்லா கோபம், எரிச்சல், எதெல்லாம் பாவமான சுவாபங்கள் அவனிடத்தில் வெளிப்பட்டதோ எல்லாவற்றையும் விட்டுட்டான். அதனால தான் அவனுடைய சரீரம் சிறு பிள்ளைய போல சுத்தமாச்சு. சரீரம் சுத்தமானது மாத்திரம் இல்லாமல் அவனுடைய இருதயமும் சிறு பிள்ளைய போல சுத்தமாச்சு. ஹல்லேலூயா. இப்போ நாமும் நம்ம இடத்துல இருக்கிற எல்லா பாவ சுவாபங்கள், எல்லா மாம்சத்தின் சுவாபங்களை இந்த யோர்தான் நதி போல ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து, யோர்தானில் எப்படி மொழியில் எழுகிறோமோ அதுபோல் வசனத்தில், சத்தியத்தில், ஆவியான இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்து சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நாமும் சுத்தமாக முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. அடுத்து கடைசியா பார்க்குறோம், இப்பேற்பட்ட குணமுடைய இந்த நாகமான் நன்றி இருதயம் உடையவராக இருக்கிறார். நீங்க 15வது வசனத்தில் வாசனம் தெரியும். அப்பொழுது அவன் தன் கூட்டத்தாரோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்தில் திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று. ஆமென். அப்போ இவ்வளவு முரடனா, கோபமா, டென்ஷனான ஆளா இருந்தாலும் ஆண்டவர் வந்த உடனே அவருக்கு சுகம் கிடைச்சிருச்சு, மனசுல விடுதலை கிடைச்சிருச்சு. இப்பேற்பட்ட மனிதன் இப்ப எப்படி இருக்காருன்னா, ஒரு நன்றி இருதயம் உடையவரா ஆண்டவரிடத்துல மீண்டுமாய் திரும்பி வருகிறார். ஹல்லேலூயா. அங்க வசனம் சொல்லுகிறது, அதே 15வது வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். யார் சொல்றா? இது யார் சொல்றா? இவர் இப்படி சொல்றதுக்கு காரணம் யாரு? சிறுபெண். ஹல்லேலூயா. இவர் சொல்றதுக்கு காரணம் யாரு? சிறுபெண். ஹல்லேலூயா. இப்போ நன்றி இதயத்தோடு எலிசாவை பார்த்துட்டு தன் வீட்டுக்கு போகும்போது இப்ப சொல்லுங்களேன், இந்த அடிமையாய் வந்த இந்த சிறுபெண் இனி அவள் அடிமையாய் அந்த நாகமுடைய வீட்டில் வாழ்ந்திருக்க முடியுமா? இனி அவ தன்னுடைய நாச்சியாருக்கு பணிவிட செய்திருக்க முடியுமா? இனி ஒரு அடிமை பெண்ணாவே இனி காலம் ஃபுல்லா வாழ்ந்திருக்க முடியுமா? முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவள் பாராட்டின, அவள் வெளிப்படுத்தின இயேசு, அவள் வெளிப்படுத்தின இயேசுவின் குணாதிசயங்கள் இந்த நாகமானை எப்படி மாற்றினதோ அதுபோல இந்த சிறு பெண்ணையும் மாற்றி நம்ம யோசேப்புடைய வாழ்க்கையை பார்க்குறோம். யோசேப்பு அடிமையாய் போய் உயர்த்தப்பட்டது போல இந்த சிறு பெண்ணும் பிற்காலங்களில் நாகமானுடைய வீட்டில் உயர்த்தப்பட்டிருக்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் முன்னாடி நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் தேவனை பற்றின பாடுகள், பிரச்சனைகள், சோதனைகள் எல்லாம் வந்த போதிலும் அவர் மேலே தவறான எண்ணத்தை மட்டும் வச்சிடக்கூடாது. இப்படி நடந்துருச்சு, இப்படி அடிமையாயிருச்சு, இப்படி எனக்கு பிரச்சனையே வருதுன்னு தவறான எண்ணத்தை வச்சுட்டோன்னா இந்த சிறுபெண் இப்போ ஒரு குட்டி இளவரசியா, இப்போ இந்த சிறுபெண்ணுன்னு நம்ம இனி வாசிக்க முடியாது, அவள் ஒரு நாகமான் வீட்டினுடைய சின்ன இளவரசி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த அடிமையாக்கப்பட்டதை பார்த்து அவள் தவறா எண்ணாம, தன் ஆண்டவரை பற்றி அவள் தவறாக குறை சொல்லாம, அங்கேயும் ஆண்டவரை பற்றி அவள் ஆண்டவருக்கு ஊழியம் செய்த போது இப்போ தன்னுடைய இந்த சிறுப்பினுடைய வாழ்க்கை, அவருடைய எதிர்காலம் மேன்மைக்குரியதாய், ஒரு சிறப்பு மிக்கதாய் ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. 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 அப்போ இதை கேட்கிற நாம் என்ன பண்ணணும்னா, நம்ம எங்கே சென்றாலும் சரி, வேலைக்கு போகிற இடங்களில், ஸ்கூலில், காலேஜில், படிக்கிற இடங்களில், நம்முடைய கம்பெனியில், நம்முடைய தொழிலில், நம்முடைய செய்கிற எல்லா இடங்களிலும் நம்ம ஆண்டவரை கொண்டு போகணும். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை கொண்டு போனால், ஆண்டவரை அங்கே அப்ளை பண்ணோன்னா, ஆண்டவருடைய குணாதிசயங்களை வெளிப்படுத்தணும் அப்படின்னா கர்த்தர் அங்கேயும் நம்மளை உயர்த்தி நம்மளை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. 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 சிறு பெண்ணா வந்தவ ஒரு இளவரசியா மாறிட்டா. ஹல்லேலூயா. அப்போ இந்த சிறு பெண்ணுடைய ஸ்வாபங்களை நம்ம தியானிச்சு அதை நம்முடைய வாழ்க்கையில பிரயோஜனப்படுத்தினால் கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. முதல்ல பார்த்தோம், அவள் தீமைக்கு நன்மை செய்தாள். ஹல்லேலூயா. முதல்ல அவள் தன்னுடைய ஆண்டவருக்கு நன்மை செய்தாள். இரண்டாவது, தன் தெய்வத்தை தன்னோடு கூட வைத்திருந்தாள். மூன்றாவது பார்த்தோம், பலனற்ற நிலையிலும் தன் தேவனை பற்றி அவள் சொல்லி கொண்டு வந்தாள். நான்காவது பார்த்தோம், தன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கையினால் தன் உயிரையும் அற்பமாய் அவள் எண்ணினாள். ஹல்லேலூயா. அடுத்து ஐந்தாவதாய் பார்த்தோம், தான் அடிமையாக்கப்பட்டாலும் தன் தேவனை பற்றின தவறான எண்ணம் கூட அவளுக்கு வரவில்லை. அதனால்தான் பின்பாக அவர் உயர்த்தப்பட்டாள். ஆறாவதாய் பார்த்தோம், தன் தேவனுக்காக அவமானத்தையும் சகிக்க அவள் ஆயத்தமாயிருந்தாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ இந்த சிறு பெண்ணுடைய இப்பேற்பட்ட மாற்றத்துக்கு காரணம் யாருன்னா அவருடைய தாயும் தகப்பனும். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த சின்ன வயசுல என்னென்னலாம் அவர்களுக்குள்ள வைத்து அவர்களை வளர்க்குறீங்களோ, சத்தியத்தை, வசனத்தை, ஆண்டவரை முக்கியப்படுத்தி நீங்கள் வளர்க்குறீங்களோ, அவருடைய பிற்காலங்களில் எங்கே போனாலும் சரி, அவர்கள் எங்கே நின்றாலும் சரி, கர்த்தர் அவர்களோடு இருந்தால் மாத்திரம் போதும், அவர்களை ஆண்டவர் உயர்த்தி வைப்பார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அப்படிதான். சிறு வயதிலிருந்தே தன்னுடைய தகப்பனாகிய யாக்கோபை பார்த்து நல்ல ஆண்டவரை அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால, ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டதுனால, அவன் எங்கே போனாலும் சரி, அடிமையாக போனாலும் சரி, சிறைச்சாலையில் போனாலும் சரி, ஒதுக்கப்பட்டாலும் சரி, அவன் ஆண்டவரை பிடிச்சிக்கிட்டதுனால, ஆண்டவர் அவரோடு இருந்ததுனால யோசேப்பு நாளடைவில் உயர்த்தப்பட்டார். ஹல்லேலூயா. அதுபோல இந்த சிறுவனுடைய வாழ்க்கையிலும் நம்ம பார்க்கிறோம், ஆண்டவரை மாத்திரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்து அவர்கள் ஆண்டவரை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டாங்க அப்படின்னா நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை பின்பாக பிரகாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் அநேகரை நம்முடைய சபை மக்களே அநேகரை பார்க்கலாம், ஆண்டவரை பிடிச்சி வாழ்ந்தவர்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவரை ஏற்றிக்காம, வசனத்தை படிக்காம, சண்டே கிளாஸுக்கு சரியாக வராமல், படிக்காமல் சுற்றிட்டு இருந்த இன்னைக்கு அவருடைய நிலையும் நீங்கள் பார்க்க முடியும். அநேகருடைய உதாரணங்கள் உங்கள் கண் முன்னே இருக்கிறது. நீங்கள் நலமானதை பார்த்து இவங்களுடைய உயர்வுக்கு என்ன காரணம் அப்படின்னு நீங்கள் பின்பாக பார்த்தீங்கன்னா, பின்னாக இந்த வேதமும் இந்த சத்தியமும் இந்த ஆண்டவரும் அவர்கள் சொல்லிக் கொடுக்கப்பட்ட ஆசிரியர்களும் அவர்கள் நடத்தின டீச்சர்கள் எல்லாம் அவர்கள் கீழ்ப்படைஞ்சதுனால, இந்த ஆண்டவர் அவளை பிடிச்சிட்டதுனால பின்பாக அவருடைய வாழ்க்கை பிரகாசமாய் காணப்பட்டது. ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த சிறுபெண் சாதாரண மனிதர்களை போல அவங்க அப்பா அம்மா ஆண்டவரை பற்றி சொல்லும் போது பிடிச்சிக்காக இருந்தா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தா, வசனத்தை தெரிஞ்சுக்காக இருந்திருந்தால் அவள் அடிமையாய் அவள் சிறைப்பட்டு போன இடத்துல நிச்சயமாய் அவள் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கும். அவளுடைய வாழ்நாள் முழுவதிலும் இப்படி ஆயிடுச்சே, இப்படி நடந்துருச்சேன்னு அவள் கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்கணும். ஆனால் அவள் சிறைப்பட்டு போன இடத்தில் தான் கற்றுக்கொண்ட தன் ஆண்டவரை, தன் ராஜாவை அவர் பற்றி கொண்டதுனால சிறைப்பட்டு போன இடத்திலும் கர்த்தர் அவளை உயர்த்தி அவளை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. ஆமாம். இன்றைக்கும் இந்த வார்த்தையில கேட்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு ஆண்டவரை கற்றுக் கொடுங்கள். என்ன ஆனாலும் பரவாயில்ல, ஆண்டவரை மாத்திரம் கற்றுக் கொடுங்க. அவர்களா தனியாக சுயமாக அவர்கள் முடிவெடுக்கிற வரைக்கும், அவர்களுடைய காலில் நிற்கிற வரைக்கும் ஆண்டவரை உள்ள வச்சு அவர்களுக்கு சொல்லி கொடுத்து கொண்டே இருங்க. நம்ம நிறைய அவங்க படிப்புக்காக, அவளுக்காக இப்போ செலவுக்காக, அவருடைய அதாவது பணத்துக்காக, அவருடைய உடைக்காக நிறைய அவளுக்காக நம்ம டைம் செலவு பண்ணுறோம், பணங்களை செலவு பண்ணுறோம். அதுபோல் வசனத்துக்காகவும் ஆண்டவருக்காகவும் நிறைய அவர்களுக்கு செலவு பண்ணுங்க. அவளுக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சத்தியத்தை அவளுக்கு கற்றுக் கொடுங்க. ஆண்டவரை அவளுக்கு கற்றுக் கொடுங்க. நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்கன்னா பின்னாடி அவளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த சிறு பெண் அடிமையாக போன இந்த பெண்ணை பற்றி அவர்கள் பெற்றோர்கள் கவலைப்பட்டிருப்பாங்களா? சொல்லுங்களேன். இந்த அடிமையாக போன இந்த சிறு பெண்ணை பற்றி கவலை இருந்திருக்கும் தான், இப்படி போயிட்டாலே அப்படின்னு கவலை இருந்திருக்கும் தான். ஆனால் பின்னாடி இதெல்லாம் நடந்து இப்படி அவள் உயர்த்தப்படும் போது, என் மக பட்ட கஷ்டம் வீண் போகலை, நான் அவளுக்கு சொல்லி கொடுத்த ஆண்டவர் அவரை கைவிடலைன்னு சந்தோஷப்பட்டிருப்பாங்க. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் விதைக்கிற விதை, சொல்லி கொடுக்குற சத்தியங்கள், வசனங்கள் ஒரு நாளும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு வீணாய் போகாது. ஹல்லேலூயா. அதனால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இயேசுவை கற்றுக் கொடுங்கள், இயேசுவின் பாதையில் நடத்துங்கள். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படியே கண்களை மூடி எல்லாரும் எழுந்திருந்து நேசிக்கிறீங்களா அன்பே நல்ல தகப்பனே, அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதுனா நல்ல இந்த ஆராதனை நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இப்படி கேட்ட வார்த்தையின்படி அப்பா எங்களுக்கு பின்வருகிற எங்கள் சந்ததிகளுக்கு, எங்களுடைய பிள்ளைகளுக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு அப்பா நாங்கள் உண்மை கற்றுக் கொடுக்கணும்ப்பா. அப்போ உண்மை கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. நீர் யார் என்பதை எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்ப்பா. அப்பா உம்முடைய சத்தியத்தின் வழியில் நடத்தணும்ப்பா. இயேசு ஆண்டவர், அமீன், சத்தியம், வசனம், ஜெபம், பரிசுத்தம் என்பது உண்மை கற்றுக் கொடுக்கணும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட கிருபையை கர்த்தர்களுக்கு தாங்க ஆண்டவரே. அவ்வளோ பெரிய படை தலைவனை, மகாபராக்கிரமசாலியை மாற்றினது ஒரு சிறு பெண்ணு ஆண்டவரே. ஒரு சின்ன பிள்ளைங்க தான் ஆண்டவரே. அப்பா அந்த சின்ன பிள்ளைகளிடத்துலேருந்து நாங்கள் இவ்வளோ காரியத்தை கற்றுக்கொண்டோம் ஆண்டவரே. அப்பா அந்த சிறு பிள்ளைகளுக்கு, சின்ன பிள்ளைகள் காரணம் அவர்கள் பெற்றோர் கற்றுக் கொடுத்த அந்த வார்த்தை ஆண்டவரே. அவர்கள் பெற்றோர்கள் அவர்களுக்கு உண்மை கற்றுக் கொடுத்தாங்க அப்பா. அதுபோல் இன்றைக்கு நாங்களும் எங்கள் சபையும் உண்மை கற்றுக் கொடுக்குறோம்ப்பா. எங்கள் பிள்ளைகளுக்கு எங்களை நம்பி கொடுத்துக்கிற பிள்ளைகளுக்கு அப்போ நாங்கள் உண்மை கற்றுக் கொடுக்குறோம்ப்பா. நீர் யார் என்பதை கற்றுக் கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களுக்கு இன்றைக்கு நீங்கள் உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படி சத்தியத்தின் வழியில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. இப்படி ஜீவ பாதையில் எங்களை நடத்துங்க ஆண்டவரே. உண்மை விட்டு பிரிக்கிற எந்த கிரிகளும் எங்களிடத்துல கிரியை செய்யாதபடி
ஆண்டவரே எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. மன விருப்புகளை கர்த்தர் நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நல்ல சுகபலன் ஆரோக்கியத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க ஆண்டவரே. அப்படியே பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் தேவைகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் சந்திக்கப்படட்டும் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்வீராக அப்பா. இந்த வாரம் முழுவதும் உம்முடைய கரம் கூடிருந்து சகலவற்றையும் அப்பா நன்மைக்கு எதுவாய் நடத்த கர்த்தர் கிருபை கொடுங்க. உடைய கருத்துக்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து பொறுப்படுத்திக் கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.